கௌதம் சரியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஜெயா வந்து தும்ரா வந்து பேசுனாங்க நம்ம இந்திரா கிட்ட. கௌதம் முன்னாடி கௌதம் சில பேர்லாம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பழகாத. அவங்க ரொம்ப மடச்சாம்பிராணியா எல்லா விஷயத்துலையும் வந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் நான் தான் முடிவெடுக்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி வெட்டி வீராப்போட சுற்றுவாங்கன்னு சொல்லி ஜெயா வந்து அவங்களையே சொல்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த இடத்துல கௌதமால எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல. அம்மா நீங்கள் சொல்கிறது புரியுதுமா, இருப்பினும் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா ஏன் முன்னாடின்னு சொல்ல தோணுது. ஆனால் எப்போதும் போல் எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக நிற்கிறாங்க. கௌதம் சில பேரோட பழகாதன்னு நானும் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற. உன்னோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா கௌதம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் இந்திரா வந்து எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, உங்கள் பையனுக்கு வேணால் இதெல்லாம் புதுசாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கௌதம், உனக்கு எப்போ புரிய போகுதுன்னு எனக்கு தெரில, உனக்கு புரிகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜெயா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திரா என்ன உங்களுக்கு எப்போ தான் பிடிக்கும்னு எனக்கும் தெரில. நானும் நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம் நல்லதாக செஞ்சுருக்கேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியே இருக்குன்னு என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்க முடியல. உங்கள் மனசை நான் எப்போ புரிஞ்சு நடந்துக்க போகிறேன்னு என்னால் யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா கௌதம் வராங்க. என்னை மன்னிச்சிரு இந்திரா, ஏன் முன்னாடியே எங்கள் அம்மா ஜெயா வந்து உன்னை திட்டினது என் மனசுக்கே கேட்கல. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நான் உனக்காக எதுவுமே பேச முடியாமல் எப்போதும் போல் மௌனமாக தான் இருக்கேன். ஓ ஜெயா அத்தை சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? அவங்களுக்கு தான் என்னை எப்போதும் பிடிக்காதே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அதை அப்படியே விட வேண்டிதான். அவங்க மனசில் என்னால் எப்படி இடம் பிடிக்க முடியும்னு நினச்சாதான் எனக்கு அழுகலையாக வரும். ஆனால் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் எதுவும் மனசுடைஞ்சு பேசாத, நான் இருக்கேன், நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஆறுதலாக பேசுகிறதுக்கு எனக்குன்னு யார் இருக்கா தெரியுமா? யாருமே இல்லை. நான் எப்போதும் தன்னந்தனியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா உனக்காக நான் இருக்கேன், நான் தான் உனக்கு எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு கௌதம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீ என்னப்பா எனக்கு செய்யலை, டென்ட் அடித்து வாசல்லே இருந்திருக்க, பனியில் வந்து தூங்கியிருக்க, எனக்காக ஏகப்பட்ட காரியெல்லாம் பாராட்டி பேசியிருக்க. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான சுச்சுவேஷனில் ஜேபியோட ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான ஆதாரத்தெலாம் எல்லாம் திரட்டினேன். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? நான் தான் உனக்கு எதுவுமே செய்யலை, நான் தான் உனக்கு அவப்பேர் தானே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இல்லை, இப்போ கூட உன்னால் எனக்காக எதுவும் செய்யணும்னா செய்ய முடியும், ஆனால் அதுக்கு நீ மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டக்க வந்து கணத்தை பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். எனக்காக 3 வார்த்தை உன்னால் சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க. என்ன 3 வார்த்தை கௌதம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஸ்மார்ட் கேர்ள்னு எங்கள் அப்பா ஒன்றும் கூப்பிட்றாங்க, ஆனால் ஒன்றுமே புரியலையா? ஐ லவ் யூ இந்திராங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். இந்திரா உடனே சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதான்னு நான் வாழ்க்கையில் எவ்வளோ தெரியுமா ஏக்கமாக இருந்திருக்கேன். உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும், அத்தை மனசில் இடம் பிடிக்கணும், இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ஈஸியாகும்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி கௌதம் வந்து ஹக் பண்ணிகிட்டே பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்திரா ஒரு பக்கம் வந்து இதையெல்லாம் கனவு மாதிரி காட்டுறாங்க. பால் பொங்கிட்டு இருக்கு அப்பன்னு பார்த்து அணைக்க வராங்க நம்ம சந்திரா. என்னடி பால் வந்து பொங்கிட்டு இருக்கு, கனவுன்னு கூட தெரியாமல் அப்படி என்னடி கனவு கண்டுகிட்டு இருக்க? அதெல்லாம் சொன்னால் உனக்குலாம் புரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து வீட்டை வந்து ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க பேங்க் சைட்லேருந்து. என்னது வீட்டை ஜப்தி பண்ண போகிறீங்களா? என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? எங்கள் அப்பா வாங்கின கடன் எல்லாத்தையும் வந்து அடைச்சிட்டாரு, அதெல்லாம் அடைக்கவே இல்லை. எங்களுக்கு ஜப்தி பண்ணணும் தான் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் அப்பா தான் எல்லா கடனும் அடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ஆதாரம் எல்லாமே என்கிட்டயே இருக்கே, நீங்கள் இந்த நோ டியூ சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்டீங்க, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடனே இந்த வீட்டை வந்து காலி பண்ணும், 2 மணி நேரம் தான் அவகாசம், இல்லாட்டி வீட்டில் இருக்க தட்டு முடிச்சாமல் எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் வந்து வீசிடுவோம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க. இது என் மருமக வாழ்ந்த வீடு, இந்த வீட்டை வந்து ஏன் முன்னாடி வந்து பிடுங்குறீங்களா? எத்தனை லட்சம் தரணும்? நான் ஒரே செக்காக தந்துடுறேன், வாங்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் பணத்தை கட்டி வீட்டை வந்து மீட்கணும், எங்கள்கிட்டலாம் பேசவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நாங்கள் வந்து ஜப்தி பணம் தான் வந்திருக்கோம், அதுக்கான இஷ்யூ தான் எங்களால் செய்ய முடியும், தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனையெல்லாம் எங்களால் தீர்த்து வைக்க முடியாது, ஆக வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பணம் கட்டிக்கிங்கன்னு சொன்னோன்னே, அத்தை நீங்களாம் எதுவும் பணம்லாம் தருவேணா, எங்கள் அப்பாவை சுற்றி சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, யார் பேச்சை கேட்டுட்டு ஓவராக தும்புற ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொட்டத்தை அடக்கி இவங்க எல்லாரையும் வந்து உள்ளே தள்ளி மான நஷ்டம் விளக்கு போடாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி இந்திரா வந்து பேசணுன்னே லைட்டாக வந்து செர்க்காயிடுறாங்க. ஆனதை பார்த்துக்கலாமா, எங்கள் அப்பா மொத்த பணத்தையும் கட்டிட்டாங்க, அதுக்கான நோ டியூ சர்டிஃபிகேட் நீங்களே கொடுத்துட்டீங்க, அப்படி இருக்கும்போது திருப்பி வந்து பணத்துக்கு வேண்டா கிணத்த காணுங்கிற மாதிரி என்ன பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி
நக்கல் பண்ணுறாங்க அந்த இடத்துல இந்திரா. என்னம்மா எங்ககிட்டே திமிரா பேசுறியா? அப்படி தான் பேச முடியும், 2 மணி நேரத்தில் நான் ஆக வேண்டியதை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்திரா மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க. எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே ஒரு புத்தம் புது வீடாக வந்து பார்க்குறீங்க சரிங்களா? எனக்கு கௌரவ குறைச்சலாக இருந்துச்சு, 5 கோடியாக இருந்தாலும் சரி 10 கோடியாக இருந்தாலும் சரி, இப்பயே வீடை பார்க்குறீங்கன்னு சொல்லி ஜெயா வந்து கத்துறாங்க. ராமச்சந்திரனும் கௌதமும் வீடு பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. வெற்றி வந்து ஜெயா அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாமா, அதான் அப்பாவும் தம்பியும் போயிருக்கான்ல, 2 பேரும் சேர்ந்து நல்ல வீடாக பார்த்து பிடிச்சிருவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. வெற்றி ஒரு பக்கம் வந்து ஜேபி வந்துடுறாங்க. எங்களோட சோகம் உங்களுக்கும் தொத்திருச்சு இல்லை, எங்களுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் இவர்? இவர் தான் அப்பா கிட்ட பணம் வாங்கி மோசடி பண்ணாங்கன்னு சொன்னாங்கள்ல, அது இவர் தான். நாங்கள் வந்து உங்கள் அளவுக்கு பெரிய ஆளுங்களாம் இல்லை, ஏதோ ஒரு 10-15 பிஸ்னஸ் வந்து இந்த ஊரில் பண்ணி நானும் கோடீஸ்வரனாக இருக்கேன். ஆனால் உங்கள் அளவில் பார்க்கும்போது நீங்கள் வந்து பெரிய ஆளுங்க, நான் வந்து சின்ன கடுகு. ஆனால் என்கிட்டையும் வசதி வாய்ப்புலாம் இருக்குது. இது மாதிரி பிரச்சனையாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வேணா என் வீட்டில் ஒரு வீட்டை வந்து விலைக்கு வாங்கிக்கங்க, இல்லை தங்கிக்கங்க, அவுட் ஹவுஸ் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஜேபி இந்திரா வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. இந்திரா வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஃபோன்லேயே வந்து கேட்டு முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்திரா வந்து செமையாக வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா 2 மணி நேரத்தில் வீட்டை வந்து அவகாசம் வந்து கொடுக்குறாங்க காலி பண்ணோன்னே. இங்கே ஜேபி வந்து பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ சூழ்ச்சி பண்ணி இந்த வீட்டை வந்து பிடுங்கணுங்கிற மாதிரி தானே தெரியுது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.